பதுங்கி பாயும் புலிக்கு பலியாகும் அப்பாவி மக்கள். கரடியின் திடீர் தாக்குதலுக்கு உயிரிழக்கும் தேயிலை தொழிலாளர்கள். மரண பயத்தில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களின் பரிதாபம். ஆக்கிரமிப்புகளால் அழிந்து வரும் வன உயிரினங்கள். மலையரசி மாவட்டத்தில் நடப்பது என்ன? படம் பிடிக்கிறது இந்த வாரம் மறுபக்கம். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை காலங்களில் படையெடுப்பவர்கள் ஏராளம். விண்ணும் மலையும் ஒன்று சேரும் காட்சியை காண பல மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் காத்திருப்பார்கள். நிம்மதியை தொலைத்தவர்கள், இயந்திர வாழ்க்கை வாழ்பவர்கள் இங்கு வந்து முகாமிட்டு தங்களின் மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ளும் அளவுக்கு இயற்கை சூழ்நிலை அமைந்துள்ளது. இது சுற்றுலா பயணிகளுக்கு பொருந்தும். ஆனால் காலம் காலமாக இங்கு வாழ்ந்து வரும் மக்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. எப்போது என்ன நடக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வருபவர்களைத் தவிர கிராமங்களில் வசிப்பவர்கள் நாள்தோறும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். மலைவாழ் மக்களின் நிலைமை இதைவிட மோசம். வனவிலங்குகளோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து வந்த கிராம மக்களையும் மலைவாழ் மக்களையும் இன்று அந்த விலங்குகள் பதம் பார்க்கின்றன. மக்களின் உயிரை பறிக்கும் யமனாக வனவிலங்குகள் மாறிவிட்டன. இந்த அச்சம் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. நீலகிரி மலைப்பகுதிகளில் காட்டெருமை, சிறுத்தை, புலி, யானை, கரடி ஆகியவை அதிகம். மேற்கு தொடர்ச்சி மலையில் சுதந்திரமாக வாழ்ந்து வந்த வன உயிரினங்கள் இன்று குடியிருப்புகளில் புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு கூடலூர் பகுதியில் யானையின் அட்டகாசமும் புலியின் நடமாட்டமும் அவர்களின் நிம்மதியை தொலைத்தது. கரடி தாக்கி கடந்த 3 வருடங்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆண்டுக்கு 20 பேர் யானை மிதித்து பலியாகின்றனர். சிறுத்தை மற்றும் புலி தாக்கி உயிரிழப்பவர்களும் உண்டு. புலியின் நடமாட்டத்தை அறிந்து பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. இப்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அட்டகாசம் செய்த புலியை வனத்துறை அதிகாரிகள் சுட்டு பிடித்தனர். ஆனால் தற்போது கரடிகளின் அட்டகாசம் தலைதூக்கியுள்ளது. கோத்தகிரியை சுற்றியுள்ள 30 கிராம மக்கள் வறுமையில் வாடி வருகின்றனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களான இவர்கள் அதிகாலையில் பணிக்குச் சென்றால் வீடு திரும்ப பிற்பகலாகிவிடும். அதன் பின்னர் வீட்டு வேலையை கவனித்துவிட்டு இரவு 8 மணிக்கெல்லாம் தூங்கிவிடுவார்கள். தொட்டமூக்கு, தட்டப்பட்டு, அரவனூர் உள்ளிட்ட 30 கிராமங்களில் இந்த நிலைமைதான். இந்த வேலையை தவிர மாலை நேரங்களில் அடுப்பெரிப்பதற்காக விறகு பொறுக்கும் பழக்கம் பெண்களிடம் உண்டு. வீட்டை சுற்றி காட்டுப்பகுதிகள் காணப்படுவதால் மரக்கிளைகளிலிருந்து விடும் சுள்ளிகளையும் கட்டைகளையும் கொண்டு வந்து அடுப்பு எரிப்பார்கள். அப்படித்தான் கடந்த 24ஆம் தேதி தொட்டமூக்கு கிராமத்தை சேர்ந்த மாதி என்ற பெண் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளார். அவரது கணவர் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்தார். விறகு பொறுக்க வீட்டிலிருந்து 50 மீட்டர் தூரம்தான் சென்றிருப்பார். அப்போது விறகை வெட்டுவதற்காக அரிவாளை எடுத்துள்ளார். அப்போது மரத்தின் இடைவெளியில் இருந்து திடீரென கரடி ஒன்று வெளியே வந்தது. எதிர்பாராத நிலையில் எழுந்து நின்ற கரடியைக் கண்டு மாதி கூச்சலிட்டார். அந்த இடத்தை விட்டு நகர முற்பட்ட போது கரடி திடீரென பாய்ந்து அந்த பெண் முன்னே வந்து நின்றது. எங்கேயும் போக விடாமல் அந்த பெண்ணை 2 முறை அடித்தது. கீழே விழுந்த மாதி கூச்சலிட்டார். அதன் பின்னரும் கரடி ஆவேசமாக அடிக்கத் தொடங்கியது. மாதியின் சத்தத்தை கேட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது கணவர் ஹலான் ஓடி வந்தார்.
அவர் ஓடி வருவதற்குள் கரடி மாதியை சகட்டு மேனியாக தாக்கியது. அதிர்ச்சி அடைந்த ஹலான் கரடிக்கு அருகே சென்றார். கரடி கோபத்துடன் ஹலானை பார்த்தது. அந்த சூழ்நிலையில் மாதி மயக்கமடைந்து கீழே விழுந்தார். கரடியின் பார்வை ஹலானை நோக்கி திரும்பியது. தனது மனைவி மயக்கமுற்று கிடந்ததைக் கண்டு அருகே சென்ற ஹலானையும் கரடி பயங்கரமாக தாக்கியது. இருவரும் இட்ட கூச்சல் கிராம மக்களுக்கு கேட்டது. அனைவரும் கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தனர். பக்கத்து வீட்டில் வசிக்கும் குமார் என்பவர் தனது கையில் அரிவாளுடன் கரடியை நோக்கி ஓடி வந்தார். அதற்குள் ஹலானை கொடூரமாக தாக்கிய கரடி அவரை தூக்கி புதருக்குள் வீசியது. ஓடி வந்த குமாருக்கும் அடி கொடுத்தது கரடி. கரடி தாக்கிய தகவல் பரவியதால் நிகழ்விடத்தில் ஊர் மக்கள் சூழ்ந்தனர். தீப்பந்தத்தையும் வெடிகளையும் வீசி கரடியை விரட்டினர். இந்த சத்தம் கேட்டு கரடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது. மயங்கி கிடந்த 3 பேரின் நிலைமையை அறிய மக்கள் அச்சத்துடன் அருகே வந்தனர். அப்போது மாதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து விட்டார். மாதியின் கணவர் ஹலான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்தார். குமாருக்கு உடல் முழுவதும் இரத்தக்காயம் இருந்தது. பலத்த அடியால் அவர் மயக்கமடைந்திருந்தார். மாதி உயிரிழந்துவிட்ட நிலையில் காயமடைந்த 2 பேரையும் கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் ஆபத்தான கட்டத்தில் இருந்து மீளவில்லை. உடனடியாக கோயம்புத்தூர் செல்லுமாறு மருத்துவர்கள் வலியுறுத்தியதால் காயமடைந்த ஹலானும் குமாரும் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி ஹலான் உயிரிழந்தார். மறுபக்கம் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.